இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரேவதி, ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ற? கார்த்தி மாப்பிள்ள வரலையான்னு கேட்டா அதான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வரலைன்னா இப்ப என்ன? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கார்த்தி மாமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். முதல்ல அவனை மாமான்னு சொல்றத நிறுத்து. அத கேட்டாலே எனக்கு அவ்வளவு கோவமா வருது. அவன் வர்றது என்ன அவ்வளவு முக்கியமா இப்போ? மா, கோவப்படாதீங்கம்மா. என்னோட அத்தை பையனை நான் வேற எப்படி கூப்பிடுறது? மாமான்னு தானே கூப்பிடணும். அதுவும் இல்லாம அவரு வர்றது முக்கியமான வர கேக்குறீங்க. ஆமாமா, அவரு வர்றது எனக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாரு ரேவதி, அவன் இங்க வரமாட்டான். ஏன் வரமாட்டாரு? அவர் இங்க வந்தே ஆகணும் சித்தி. அம்மாவும் அவருக்கு இன்விடேஷன் வச்சிருக்காங்க, நானும் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவரு மண்டபத்துக்கு வராம இருப்பாரு? நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்லையா? அங்க என்ன பண்றீங்க? இல்ல, இங்க ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இந்நேரம் நீங்க கல்யாண மண்டபத்துல இருக்கணும் மாமா. தெரியும், இங்க ஒரு முக்கியமான வேலை, அதான். சரி, இப்போ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? சரி மாமா. அப்பா, நான் இப்பவே கார்த்தி மாமா இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. என்ன ரேவதி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ எப்படி அங்க போக முடியும்? கல்யாண பொண்ணு மண்டபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளியில எல்லாம் போக முடியாது. அப்படி ஒன்னும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுமா. ரேவதி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல. இந்த விஷயத்துல நீங்க யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். என் கல்யாணம் நடக்கிறப்போ மாமா இங்கதான் இருக்கணும். என்ன ரேவதி, நீ அத்தைதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டு பாரு. மாமா, முதல்ல இந்த கல்யாணத்தை நான் எதுக்கு சம்மதிச்சேன்? இப்ப யாருக்காக கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால யாரும் என்ன தடுக்காதீங்க. நான் இப்பவே போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். வரேன்பா. ரேவதி,